அகதா கிறிஸ்டின் ரோஜர் ஆக்ராய்ட் கொல்லப்பட்டார். அத்தியாயம் 21. செய்தித்தாள் விளம்பரம். மிஸ் ரசேல் மருத்துவமனைக்குள் வந்து போனது கரோலின் கண்களிலிருந்து தப்பவில்லை என்பதை நான் சொல்லவும் தேவையில்லை. இதை நான் ஏற்கனவே எதிர்பார்த்து வைத்திருந்ததால அப்பெண்மணியின் மூட்டு வலி பற்றிய நீண்ட பிரசங்கம் ஒன்றினை கையோடு வைத்திருந்தேன். ஆனால் இன்று கரோலின் குறுக்கு கேள்விகள் கேட்கும் மனோநிலையில் இல்லை. அவளை பொறுத்த மட்டில் மிஸ் ரசேல் எதற்காக வந்து போனாள் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது. உன்னை பம்ப் அடிக்கிறாவ ஜேம்ஸ் என்றாள். அடிச்சு விஷயத்தை கறக்க பார்க்கிறா. எனக்கு சந்தேகமே கிடையாது. இதை பண்ணத்தான் அவ இங்கே மினுக்கிக்கிட்டு வரான்னு உனக்கு துளியும் தெரியாது. ஆம்பளைங்க வேஸ்ட்டுப்பா. நீ மிஸ்டர் பாய்ரோவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவனா இருக்கேன்னு அவளுக்கு தெரியும். தகவல்களை பிடுங்க பார்க்கிறா. என்ன சொல்கிறேன்னு ஏறுதா ஜேம்ஸ்? என்ன சொல்கிறேன்னு ஜஸ்ட்டு கடுகு அளவு கூட விளங்கிக்க முடியல. நீ நிறைய அசாதாரண சங்கதிகளை நினைக்கிற. கிண்டல் அடித்து பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. அவள் வாய் விட்டு சொல்ல தயாராக இருக்கிற சங்கதிகளை விடவும் அவளுக்கு மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டுடைய மரண ரகசியங்கள் தெரியும். ஆமாம், வெற்றி முழக்கமிட்டவளாய் தனது இருக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் கரோலின். உண்மையாகவே தான் நீ இப்படி நினைக்கிறியா? நானாக கேட்டேன். நீ இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்க ஜேம்ஸ். மறுபடியும் அசிட்டிட்டியா? இதற்கு பிறகு எங்களுடைய உரையாடல் முழுக்கவும் குடும்ப சங்கதிகளாக போனது. காலை தினசரியில் பாய்ரோ வரைந்திருந்த விளம்பரம் அப்படியே அச்சு அசலாக மறுநாள் பிரசுரமாகி இருந்தது. இதன் நோக்கம் பற்றி அறியாத நான் முழுக்கவும் இருளில் இருந்தாலும் இது கரோலினின் மீதும் அழுத்தமான தாக்கத்தை அள்ளி தந்திருந்தது. இதையேதான் அவள் முன்னமே அடித்து சொன்னதாய் என்னிடமே பச்சையாக புழுகினாள். அப்படி ஏதும் சொன்னதே இல்லையே என்பது போல நான் புருவங்களை உயர்த்தினேன். வாதாட எண்ணமில்லை. உடனே அவளுடைய மனசாட்சி குத்திருக்க வேண்டும். பின்வருமாறு முன்னேறினாள். லிவர்பூல் அப்படின்னு வேணும்னா பட்டவர்த்தமனமாக நான் இடத்தோட பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பைய அமெரிக்கா பக்கம் கம்பி நீட்ட போகிறான்னு எனக்கு தெரியும். பைத்தியக்கார போலீஸுங்க. கரோலினின் இந்த குறிப்பு என்னுள் ஒரு சிறு பொறியை கிண்டிவிட்டு பிரகாசிக்க வைத்தது. கேட்டேன், கரோலின், பாய்ரோவுக்கு ஒரு மூளை சுவாதீனமற்ற பைத்தியக்கார உறவு இருப்பதா எனக்கு தெரியவே தெரியாது என்றேன். உனக்கு தெரியாது? ஹோ, அவர் அது பற்றி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னார். பாவப்பட்ட பைய. குடும்பத்தையே துக்கத்தில் ஆழ்த்திய சங்கதியாக இருக்கு இது. ஒரு காப்பகத்தில் கொண்டு போய் தான் முதல்ல வச்சிருக்காங்க. ஆனால் அது தாங்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டதால பயந்து போய் பைத்தியகார ஆஸ்பத்திரியிலேயே தள்ளிட்டாங்க. பாய்ரோ ஃபேமிலி பற்றி என்னவெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அது அத்தனையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க போலிருக்கே என்றேன் நான் சக்தியற்று. ரொம்ப நிறையவே என்றாள் அவள் தற்பெருமை அடக்கி. தங்களுக்குள்ள சுமைகளை மற்றவர்களிடம் இறக்கி வைப்பதில் மனிதர்களுக்கு எப்போவுமே ஒரு நிம்மதி உண்டு. ஆனால் ஒன்று தெரியுமா, நானா வலிய போய் யார்கிட்டையும் விஷயத்தை கொடுன்னு அல்லாடுவது கிடையாது. அதுவா வருது. உதாரணத்துக்கு மிஸ்டர் பாய்ரோ நான் அடுத்த முறை பார்த்தேன்னா, ஏன் சார், உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு அதிகாலையில் சூரியன் கூட உதிக்காத இரவுல கடும் குளிரையும் பொருட்படுத்தாது வந்து போன அந்த ஆசாமி யாருன்னு கேட்கவே மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தின் விளக்கம்
எங்க 2 பேருக்குமான உரையாடலையே தானா வந்து விழுந்துடும். ஹ என்று வெடித்து சிரித்தாள். இன்னைக்கு அதிகாலையிலையா? நான் விசாரித்தேன். அதிகாலைக்கும் ரொம்ப முன்னாடியே என்றாள் கரோலின். பால் கூட வரல அப்ப. ஜன்னல் வழியா எதேச்சியா வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சீலை அடிச்சுக்கிட்டு இருந்தது. அது ஒரு ஆசாமி ஆம்பளை மூடின கார்ல வந்தான். அவனும் முழுக்க மூடிக்கிட்டு இருந்தான், மூட்டை போல. அவன் முகத்தின் துளியோண்டு சாயல் கூட எனக்கு தெரியல. இருட்டு வேற. ஓகே, ஆனால் இதில் என்னோட யூகத்தை நான் இப்போ சொல்கிறேன். அது எவ்வளவு சரின்னு நீயே தெரிஞ்சுப்ப பாரு. என்ன அது உன் யூகம்? கரோலின் அவளுடைய குரலை மாயம் செய்பவளைப் போல குறைத்து கொண்டு விட்டாள். ஒரு உடல்நல அதிகாரி. உடல்நல அதிகாரி? ஆச்சரியத்தில் அறையப்பட்டு விட்டேன் நான். கரோலின், நான் சொல்கிறத நல்லா குறித்து வச்சுக்கோ ஜேம்ஸ், நல்லா குறித்து வச்சுக்கோ. அன்னைக்கு காலையில் அந்த ரசேல் பொம்னாட்டி விஷம்னு விசாரிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே சுத்தினா தானே? இப்போ கவனி. அன்றைய இரவு ரோஜர் ஆக்ராய்டு வெகு சுலபமாக உணவில் விஷம் வைக்கப்பட்டிருப்பார். பலமாகவே சிரித்துவிட்டேன். நான்சென்ஸ் என்றேன். அவர் கழுத்தில் குத்தப்பட்டிருக்கார். என் அளவுக்கு இது உனக்கும் தெரியும். இது செத்ததுக்கு அப்புறம் ஜேம்ஸ். அடிப்பாவி, ஒரு தப்பான திசையில் திசை திருப்ப. நான் பாடியை பரிச்சித்தவண்டி. நான் என்ன பேசுகிறேன்னு ஒரு டாக்டராக எனக்கு நல்லாவே தெரியும். அது மரணத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட காட்சி கிடையாது. மரணமே அதில் தான். இதில் போய் தலையை விட்டு குழப்பாத தாயே. கரோலின் முட்டாளே என்பது போல என்னை பார்த்தபடியே இருக்க, அது என்னை மேலும் எரிச்சலாக்க வேறு வழியின்றி நான் தொடரலானேன். ஒன்று சொல்கிறேன், நீ என்கிட்ட டாக்டருக்கான பட்டன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உன்கிட்ட அது இருக்கு ஜேம்ஸ். அதை வச்சுக்கிட்டு நாக்க வழி. உன்கிட்ட இல்லாதது இதுதான் என்றவள் சொன்னாள். கற்பனை. எங்களுடைய வீட்டுக்கு அன்று மதியம் பாய்ரோ வந்தபோது இந்த கரோலின் விடாபிடியாய் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து நான் அதிசயத்துதான் போனேன். என் சகோதரி நேரடி கேள்வியாய் கேட்காமல் எப்படியெல்லாம் கற்பனை பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு அன்று காலை அவரது இல்லத்திற்கு வந்து போன பார்வையாளரை பற்றி கேட்டு துளைத்தெடுத்து விட்டாள். இந்த இலக்கினை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி சுற்றி சுற்றி அவள் அடிக்கிறாள் என்பதை கண்களில் டால் அடிக்க பாய்ரோ செவ்வென அறிந்து விட்டதால அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்பதே புரியாத ஒருவராய் உட்கார்ந்து கொண்டு அவள் சுற்றி வளைத்து போட்ட பந்தையெல்லாம் அழகாய் ஃபீல்டு செய்து வெற்றிகரமாக திருப்பி அனுப்பிய வண்ணமாயிருந்தார். இந்த விளையாட்டை அனுபவித்து விளையாடிய திருப்தியோடு எழுந்து கொண்ட அவர் ஒரு சிறு நடை போய் வரலாமே என ஆலோசித்தார். நீங்கள் என் கூட வரலாமில்ல டாக்டர்? திரும்பும்போது நமக்கு கரோலின் சூடான டீ தருவாங்க. என் பாக்கியம் என்ற கரோலின், உங்களுடைய அந்த பார்வையாளனும் கூட வருவாரில்ல என்று போட்டால் தூண்டில். என்ன தாராள மனசு உங்களுக்கு என்றார் பாய்ரோ. ஆனால் நோ, என் ஃப்ரெண்டு மற்றவங்க கிட்ட இருந்து தன்னை பிரித்து வச்சுப்பதையே விரும்புகிறான். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அவனோட அறிமுகம் உண்டாகும். உங்களோட நெருக்கமான ஓல்டு ஃப்ரெண்டுன்னு யாரோ சொன்ன மாதிரி நினைப்பு என்று அவனுடைய கடைசி முயற்சியையும் விட்டு வைக்க மனமில்லாது தூக்கி வீசினாள். அப்படியா சொன்னாங்க என்ற பாய்ரோ, வெல், நாம் கிளம்பலாமே என்று விட்டார். எங்களுடைய பொடிநடை பெர்லின் பார்க் பக்கமாய் எங்களை கொண்டு சென்றது. இப்படித்தான் ஆகப் போகிறது என்பதை நான் முன்கூட்டியே யூகித்திருந்தேன்.
பாயிரோவின் அணுகுமுறைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக் கொள்ள ஆரம்பித்திருந்தேன். ஒவ்வொரு சின்ன சின்ன முக்கியமற்ற நகர்தல் கூட முழு வழக்கின் மீதும் ஏதோ ஒரு வகையில் பொருந்தி நிற்கத்தான் செய்கின்றது. உங்களுக்கு தர ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன் மை ஃப்ரெண்ட் என்றார் கடைசியாய். இன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டில் ஒரு சின்ன அலாவலவல் வச்சுக்கலாம்னு திட்டம். நீங்களும் வரணும். முடியும் தானே? நிச்சயமா நிச்சயமா. குட். அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வேணும். அதாவது மிஸ்ஸஸ் சிசில் ஆக்ரைட், மிஸ் ஃப்ளோரோ, மேஜர் பிளான்ட் மற்றும் மிஸ்டர் ரேமன். இதுக்கு என்னோட தூதுவனா நீங்கள் இயங்கணும் என்பது என் விருப்பம். இந்த சின்ன கூட்டம் இரவு 9 மணிக்குன்னு வச்சுப்போம். அவங்கள நீங்கள் வர சொல்லுவீங்க தானே? வித் ப்ளஷர். ஆனால் ஏன் நீங்களே அவங்கள எல்லாரையும் அழைக்கக்கூடாது? ஏன்னா அவங்க அப்போ என்கிட்ட கேள்விகளாக தொடுப்பாங்க. ஏன், எதுக்கு, என்னோட ஐடியா என்னன்னு சொன்னாதான் வருமோன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் என் குட் ஃப்ரெண்ட், நேரங்காலம் பொருந்தி வர வரைக்கும் என்னோட சின்ன சின்ன யூகங்கள் பற்றி சும்மா தொணதொணப்புது எனக்கு பிடிக்காத விஷயம். நான் சின்னதாய் சிரித்தேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிற என் நண்பன் ஏஸ்டிங்ஸ், நான் ஒரு மனித முத்து சிப்பி என்பான். வாயை திறக்கவே மாட்டேனா அதுக்கு. ஆனால் அவன் தப்பு. நிஜங்கள், சாட்சிகள் இவற்றை பொறுத்த அளவில் நான் எதையுமே எப்போதுமே மூடி வச்சுக்கிடவன் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சாட்சியங்கள் மீதான முடிவுகள் வேறுபடும் தானே. ஓகே, நீங்கள் சொன்னதை நான் எப்போ பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களால் முடிஞ்சதுன்னா இப்போவே. வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். நீங்கள் உள்ளே வரலையா அப்போ? நோ, நான் இப்படியே மைதானத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். 1/4 மணி நேரத்தில் மறுபடியும் நான் வாசகேட்டில் வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன். நான் ஒப்புக்கொண்டு என் பணியை ஆரம்பிக்க கிளம்பினேன். வீட்டில் அப்போது இருந்த ஒரே நபராக மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு அறிவிக்கப்பட்டார். மிக தாராளமாக என்னை எதிர்கொண்ட அவர் ஒரு கப் டீ அருந்தி கொண்டிருந்தார். அந்த சின்ன விஷயத்தை பாயிரோக்கிட்ட தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் என்றார். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு கஷ்டம் போனால் மறு கஷ்டம் வந்துடுது. ஃப்ளோரா பற்றி கேள்விப்பட்டீங்கல்ல? எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது, முன்ஜாக்கிரதையாக கேட்டேன். இந்த புது நிச்சயதார்த்தம் ஃப்ளோராவும் ஹெக்டர் பிளான்ட்டும் ரால்ஃப் இருந்திருந்தா உண்டு பண்ணியிருப்பதை போன்ற சமத்தியான ஜோடி கிடையாது தான். ஆனால் இதையெல்லாம் சந்தோஷமில்லா முதல்ல வருவது ஃப்ளோராவுக்கு தேவையானதெல்லாம் முதிர்ச்சியான ஒரு ஆள், நம்பிக்கை மிகுந்த மற்றும் நிலையான. இந்த வகையில் ரொம்பவே பொருத்தமானவர் ஹெக்டர். ரால்ஃப் கைதாகிவிட்ட செய்தியை இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தீங்களா? எஸ் என்றேன் நான். நான் பார்த்தேன். கொடூரம். மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு கண்களை மூடிக்கொண்டார், நடுங்கினார். பிறகு என்னை பார்த்து பேசினார். ஜியோஃப்ரி ரேமன் கொதிச்சுக்கிட்டு இருக்கார். லிவர்பூலுக்கு ஃபோன் போட்டார். ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவருக்கு எந்த தகவலையும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். சொல்லப்போனால் அவங்க ரால்ஃபை கைது பண்ணலேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் செய்தித்தாள் பண்ணியிருக்கும் தவறே என அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர். இதை மற்ற வேலைக்காரங்க மத்தியில் சொல்ல நான் முன்வரலை. எத்தனை பெரிய அவமானம்! ஃப்ளோரா உண்மையாகவே அவனுக்கு கழுத்தை நீட்டிருந்தானா? நினைச்சு பாருங்க. இயலாமையால் தனது கண்களை மீண்டும் மூடிக்கொண்டார் அவர். இப்படி இடைவிடாது பெய்யும் மழையாய் இவர் பேசிக்கொண்டிருப்பதற்கு நடுவில் பாயிரோ என்கிட்ட இட்ட கட்டளையை நிறைவேற்ற எப்பொழுது இடைவெளி உண்டாகும் என பரிதவித்து கொண்டிருந்தேன். நான் பேச அவகாசம் எடுத்துக்கொள்வதற்கு மீண்டும் பொழிய ஆரம்பித்து விட்டார் மிஸ்ஸஸ். நேற்று நீங்கள் அந்த பாழா போகிற இன்ஸ்பெக்டர் ரக்லான் கூட வந்திருந்தீங்க இல்லையா? பிசாசு பைய
மிஸ்டர் ரோஜர் ரூம்ல இருந்து ஃப்ளோரா பணத்தை எடுத்தா என்பதை எத்தனை அசிங்கமாக முன் வச்சான் அவன். இந்த விஷயம் ரொம்ப சின்ன சிம்பிளான ஒன்று தான் தெரியுமா. என்னவோ சின்ன சில தட்டுமுட்டு சாமான்களை வாங்க பிரியப்பட்டிருக்கு குழந்தை. அந்த மனுஷனும் யாரும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டதால அவரை போய் இதுக்காக தொந்தரவு பண்ண அவளுக்கு மனசு வரலை. அவர் எங்கே நோட்டுகளை வைப்பார்னு தெரிஞ்சிருந்ததாலேயே நேராக போய் தேவையான நோட்டுகளை அவள் எடுத்துக்கிட்டா. ஸோ சிம்பிள். நம்ம வீட்டுக்குள்ளேயே சொந்த அங்கிளோட பணத்தை எடுப்பது திருட்டா? கேட்கவே கன்றாவியாக இருக்குது. இந்த விஷயம் பற்றி ஃப்ளோராவின் விளக்கமா இது? நான் கேட்டேன். மை டியர் டாக்டர், இந்த காலத்து பொண்ணுங்களை பற்றியா உங்களுக்கு தெரியாது? சொல்வதை அப்படியே கேட்டு விடுவது தான் இன்றைய பெண்கள். ஹிப்னாட்டிசம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல நீங்கள் டாக்டர்? உங்களுக்கா சொல்லித்தரணும்? மனோவசியம் அதான் நடந்திருக்கு. இந்த பாழா போகிற இன்ஸ்பெக்டர் மனுஷன் திருடிட்டேன்னு சொல்லியே பணத்தை எடுத்ததை கூட ஒரு திருடா நினைக்கிற மாதிரி அவளை மாற்றிட்டார். எது எப்படியோ போய் தொலைட்டோம். இந்த ரெண்டையும், அதாவது ஃப்ளோரா பிளான்ட் சொல்கிறேன், இதுங்களை சேர்க்க இது உதவுச்சே. இங்கு அவர் நிறுத்தும்போது, இப்போ கொஞ்சம் கவனிங்க என்று அவருடைய ஓட்டத்துக்கு ஒரு வேகத்தடை போட்டேன் நான். மிஸ்டர் எர்குல் பைரோவிடமிருந்து நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன் என்றேன். எனக்கா? எச்சரிக்கப்பட்டவராய் ஆனார் மிஸ்ஸஸ் ஆக்ராய்ட். அப்படி தனிப்பட்ட ஒன்றும் கிடையாது என விளக்கிய நான், பாய்ரோ என்ன விளக்க சொல்லியிருந்தாரோ அதை விளக்கினேன். பண்ணிடலாம் என்றாலும் அதை சந்தேகம் துணிக்கவே சொன்னார் அவர். மிஸ்டர் பாய்ரோ வர சொன்னால் நாங்கள் வந்துதானே தீரணும். ஆனால் இது எதுக்காக எனக்கு முன்னமையே தெரியணும்னு விரும்புகிறேன். மிகவும் உண்மையாக இக்கேள்விக்கு பதில் எனக்கே தெரியாது என்பதை சொன்னேன். அப்போ எப்படியோ போங்க என சபிக்கும் விதத்தில் சொன்ன அவர், நான் மற்றவங்க கிட்டேயும் சொல்லிடுறேன், 9 மணிக்கு எல்லாரும் அங்கே இருப்போம். இதற்கு பிறகு விடை பெற்று கொண்ட நான் வெளியே சந்திப்புக்கு பாய்ரோவிடம் ஏற்கனவே பேசியிருந்த இடத்தில் இருவரும் சேர்ந்து கொண்டோம். 1/4 மணி நேரத்தையும் கடந்து லேட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் என குறிப்பிட்டேன் நான். ஆனால் அந்த பொம்பளை பேச ஆரம்பிச்சிட்டா வாக்கியத்தின் முடிவை பிடிச்சு அறுத்து நிறுத்துவது இயலாத ஒன்றா ஆகிடுது. பரவாயில்ல விடுங்க என்றார் பாய்ரோ. இந்த பார்க்கு விஸ்தாரமாக அற்புதமாக இருக்குது. என் வீடு நோக்கி நாங்கள் கால்களை பரவ விட வாசல் கதவழியே எங்களுக்காக ஆர்வமாய் ஒட்டி கொண்டிருந்தாள் கரோலின். அவளது உதடுகளின் மீது ஆள்காட்டி விரலை பதித்து எங்களை நிசப்தமாக்கிய அவளுடைய முகம் முக்கியத்துவமும் பரவசமும் கொண்டு துடித்து கொண்டிருந்தன. ஊர்மிளா போன் என்றாள் அவள். பெர்லின் பார்க்கின் அடுக்களை பொண்ணு. அவ இங்கே இருக்கா, டைனிங் ஹாலில் உட்கார வச்சிருக்கேன். பொருத்தந்தானே? கொடூரமான மனோநிலையில் இருக்கா பாவம். என்னவோ ஏதோ உடனடியாக மிஸ்டர் பாய்ரோவை பார்த்தே ஆகணுங்கிறாவ. எத்தனையோ சமாதானம் சொல்லி பார்த்தேன், சூடாக ஒரு கப் காஃபி கொடுத்தேன். இந்த அளவுக்கு உடைஞ்சி போயிருக்கா. ஒருத்தரை பார்க்கறதுக்கு மனசு சங்கடப்படுது. டைனிங் ரூம்லையா என்றார் பாய்ரோ. இது வழி என்று முன்னால் குதித்தோடிய நான் கதவினை திறந்து வழிகாட்டினேன். டேபிளுக்கு அருகில் ஊர்மிளா போன் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் கைகள் அவளுக்கு முன்னால் விரிந்து கிடந்தன. அப்பொழுதுதான் அவற்றில் புதைந்திருந்த முகத்தினை அவள் தூக்கியிருக்க வேண்டும். அழுது அழுது அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன. ஊர்மிளா போன் என நான் பாய்ரோவிடம் முணுமுணுத்தேன். ஆனால் என்னையும் கடந்து அணைப்பதற்கு தோதாக கைகளை நீட்டியபடி போய்க் கொண்டிருந்தார் பாய்ரோ. நோ என்றார் அவர். இது சரி கிடையாது. எதுக்கு அழணும்? இது ஊர்மிளா போன் கிடையாது இல்லையா குழந்தை? இது ஊர்மிளா பேடன்.
சரிதானே மிஸ்ஸஸ் ஊர்மிளா ரால்ஃப் பேடன். அத்தியாயம் 21 முடிந்தது.